சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகில் உள்ள குளமங்கலம் வடக்கு கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்வராஜ். 55 வயதான இவர் கூலி தொழிலாளியாக இருந்து வருகிறார். இவர் கடந்த வியாழக்கிழமை தனது குடும்ப தேவைக்காக கீரமங்கலத்தில் உள்ள ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிக்கு சென்று 4 கிராம் தங்க நகையை ரூபாய் 18,500க்கு அடகு வைத்துள்ளார். அதற்கான படிவம் நகை மதிப்பீட்டாளரிடம் அலுவலர்கள் சரிபார்த்த பிறகு பணம் வழங்குவதற்காக காசாளரிடம் வந்துள்ளது. காசாளர் செல்வராஜ் பெயரை அழைத்து 4 500 ரூபாய் கட்டுகளை கொடுத்துள்ளார். காசாளரிடம் பணக்கட்டுகளை வாங்கிய கூலி தொழிலாளி செல்வராஜ் தான் கொண்டு போயிருந்த நரம்பு பைக்குள் வைத்தவர் திடீரென பணக்கட்டுகளை வெளியே எடுத்து, நமக்கு நகை அடகு வச்ச தொகை 18,500, ஆனா இதுல அதிகமா இருக்கே என கேட்டுக்கொண்டே பணக்கட்டுகளை மீண்டும் காசாளரிடம் கொடுத்துள்ளார். அதில் தொகை 1,85,000 ரூபாய் இருந்துள்ளது. பணத்தை கொடுத்த செல்வராஜ், எனக்கு இவ்வளவு பணம் வேண்டாங்க, நான் நகை அடகு வச்சது 18,500க்கு மட்டும்தான், அதை கொடுத்தா போதும் என சொல்லி தன்னுடைய பணத்தை மட்டும் வாங்கி கொண்டுள்ளார். வங்கி காசாளர் கவனக்குறைவாக கொடுத்த ரூபாய் 1,85,000 எடுத்து செல்லாமல் நாணயமாக திருப்பி கொடுத்ததை பார்த்த காசாளர் உள்ளிட்ட வங்கி ஊழியர்கள் கூலி தொழிலாளி செல்வராஜை மனமுருக பாராட்டியுள்ளனர். இது குறித்து செல்வராஜ் நம்மிடம் கூறும்போது, தினமும் நமது உழைப்பிற்கு கூலி கிடைத்தால் போதும், அடுத்தவங்க பணத்துக்கு எப்போதுமே ஆசைப்படக்கூடாது, எனக்கு தர வேண்டிய தொகைதான் தருகிறார்கள் என பணத்தை வாங்கி பையில் வைக்கும் போதுதான் இவ்வளவு பணம் இருக்கே என்கிற நினைப்பு வந்து திருப்பி கொடுத்தேன். நமக்கு நிறைய பணம் கிடைக்கிறதே என காசாளர் கொடுத்ததை கொண்டு போயிருந்தால் அவங்க அந்த பணத்தை வங்கியில் வைக்க எவ்வளவு சிரமப்படுவாங்க, மொத்த வங்கி ஊழியர்களும் எவ்வளவு மன உளைச்சல் ஏற்படும், அதை விட எனக்கு எவ்வளவு கெட்ட பேர் வரும், நமக்கு எதுக்கு அடுத்தவங்க பணம், அதனாலதான் மொத்த பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டு என் பணத்தை மட்டும் வாங்கிட்டு வந்தேன் என்றார் தன்மையாக. எத்தனையோ பேர் பணத்துக்காக என்னென்னமோ செய்யும் போது ஒரு கூலி தொழிலாளி தன்னிடம் வந்த பணத்தை நாணயமாக திருப்பி கொடுத்ததை பலரும் பாராட்டி வருகின்றனர். கூலி தொழிலாளியின் நாணயமான நடவடிக்கையை பாராட்டுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.